இருந்தாலும் நான் தேய்க்காம விட மாட்டேன். அம்மா சொல்லி கொண்டிருக்கா இப்படி செய்ய அப்படி செய்ய பொறிஞ்சு கொண்டிருக்கிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்களோட கேஜி, நான் சக்தி, இது எஸ்கே தமிழ். நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ சமையலோடு செய்திருப்பேன். வேணாம் வேற லெவல் சமையல் சோன் பப்படி செய்ய வலிக்கிட்டு அது ஏதோ வந்து சொதப்பல் பப்படியா போனது. அந்த எல்லாருக்கும் எங்கட பிந்திய புது வருட நல்வாழ்த்துக்கள். நாங்க புது வருஷத்துக்கு வீடியோ போடல. புது வருஷ நல்வாழ்த்துக்கள். மற்றது என்னன்னு சொன்னா நாங்க அந்த கடைசி வீடியோல சொல்லியிருப்போம் இன்றைக்கு சமையல் தான் எங்க வீடியோன்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு சமையல் இடமும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்க வளமையா சமைக்கிற இடமும் இல்லை, வேற ஒரு இடத்துல சமைக்க போறோம். அதால இடத்தை மாற்றி இருக்கிறோம். ஒரு புது சமையல் உண்டு, ஒரு வித்தியாசமான ஒரு புது சமையல் உண்டு. அதுக்கும் நாங்கள் தான் கண்டுபிடிச்சிருப்போமோ எங்களுக்கு தெரியாது. சாப்பாடு ஒன்று தான், அதில் சேர்க்கிற விஷயங்கள் வேறு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு சமையலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வேற நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா, மரவள்ளி கிழங்குல வடை செய்ய போறோம். இதுக்கு முதல் பருத்துறை வடை. ஆனா அதுக்கு மரவள்ளி கிழங்கு போட்டு சில பேர் தான் செய்யறவ. நாங்க செய்யணுமோ தெரியா, நாங்க இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வந்து வெட்டுத்தூள் தயாரிக்கிறோம் வீட்டில. வெட்டுத்தூள்னா மிளகாய் வறுத்து போட்டு வெடித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மரவள்ளி கிழங்கு உரிக்க போறோம். இதே அளவுக்கு தான் நாங்கள் மரவள்ளி கிழங்கு தோட்டம் வச்சு இழுத்து மரவள்ளி சமையல்ல நிறைய செய்தாங்க. இந்த முறை இந்த தோட்டம் முழுக்க கத்தரி வச்சுனா அது அழுகி போச்சு, மழை வெள்ளம் வந்து அழுகி போச்சு. ஆகையால அந்த தோட்டத்தை அப்படியே அழிச்சிட்டு அதுக்கு இருந்து தான் இப்போ மரவள்ளி கிழங்கு உரிச்சு கொண்டிருக்கோம். மரவள்ளி கிழங்கு கிலோ என்ன விலைன்னு தெரியும், அம்மா தான் போய் வேண்டி இருந்தவா, அதால் விலை தெரியல. அப்புறம் நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ மரவள்ளி கிழங்கு உரிக்கிறோம். இந்த உரிப்பீங்களோ என்ன உரிக்கிறேன்னு தெரியுமே மரவள்ளி கிழங்கு. நாங்கள் உரிக்கிறோம் கோடு மாதிரி போட்டுட்டு போட்டுட்டேன். எங்க காட்டும் இங்கே இருக்கு. இன்னொரு கோடு போட்டாதான் உரிவாடும். இஞ்சால போட்டுட்டு கிளப்புறது கிட்ட போட்டு இப்படி போட்டுட்டு கொஞ்சம் தூரத்துல என்ன ஒன்று போடுங்க. போட்டாச்சு, 2 கோடு போட்டாச்சு. வெங்காயம் இல்லை மரவள்ளி கிழங்கு தானே கூட தெரியல. பாருங்க இப்போ இப்படி கிளப்ப போறேன்னு. இது கொஞ்சம் என்ன கொஞ்சம் பிள்ளை இடைக்கிடைக்க கோடு போட வேணும். அப்பதானே ஒரு ஸ்லைஸா உரிஞ்சு வேறு. உங்களோட ஆசையை நானும் கிடப்பானா. நாங்க முந்தி உரிச்சது வேறு. அம்மா பெரிய அடுப்பை மூட்டுவோம். காரணம் என்னன்னு சொன்னா நுழம்பு அடிக்கடி அடிக்குது. ஆயால அடுப்பை முன்னா அந்த புகைக்கு வராது. ஸோ இதை விட்டுட்டு அடுப்பை மூட்டுங்க. இப்போ உரிச்சு கிழங்கு இதுக்க போடுறதோ இல்லை தோல் இதுக்க போடுறதோ? கிழங்கு அதுக்கு போடுங்க. இது எப்படியாச்சும் செய்யுங்க, கழுவி எடுப்போம். சரி, ஓகே. இப்போ கிழங்க கழுவ போறார். ஆனா இப்படியும் செய்யலாம் சக்தி. கிழங்க பிடிக்க முதலே கிழங்கு கழுவி போட்டு பிடிக்கலாம். கிழங்கு என்ன விலை? 1 கிலோ 1 கிலோ 250 ரூபாயா கிழங்கு போகுது. 300 போகுதா? 2-3 தரம் கழுவணும். கழுவினா தான் அந்த ஊத்த போகும். நாங்க வெங்காயமும் கறிவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறோம். வெங்காயத்தை சின்ன சின்னனா வெட்ட போறோம் வடைக்கு போடுறதுக்கு. என்ன சக்தி? தூளா இல்லை வெட்டும். அப்படிதான் வெட்டுறோம். இதே கிரைண்டர்ல அரைக்க கூட. கிரைண்டர்ல அரைச்சா அது ஒரு விலகின மாதிரி வேற சுதைக்கு. ஓகே சக்தி இப்ப சீவ போறார் கிழங்கு. கழுவியாச்சு. கழுவினா அப்புறம் சத்து போடும். அப்படியோ? நாங்க பொடியா சீவோம். கேரட் உறைஞ்சிற தட்டில சக்தி சீவுறார். பெருசுல சீவலாமோ சின்ன தூள் தூளாக. கிழங்கு பார்க்க ஈஸியா தான் கிடந்தது. தேய்க்கத்தான் இந்த கஷ்டம். கிழங்கு ஒரு கை தோல் மட்டும் கலண்டு போச்சு என்ற தேய்ச்சி. சக்தி நைசா என்னட்ட தரவழிக்கிட்டு வரேன். நான் தெரியும் இது தேய்க்கிறது எப்படியேண்டா, அதால நான் வேண்டையில தோல் மட்டும் கலண்டு போச்சு. இருந்தாலும் நான் தேய்க்காம விட மாட்டேன்.
முடியுதேண்ணா நாங்கள் சேர்த்து என்ன நல்ல சுவையான தேத்தனியோட அப்படியே கிழங்கு என்ன பருத்துற வடையை கடிச்சு சாப்பிடும். எனக்கு உரைப்பா செய்து தரணும் தெரியும், கடிச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கு. சக்தி தான் எனக்கு செய்து தர வேண்டிய சுச்சுவேஷன். அது உண்மைதான். எந்த இது வரைக்கும் இன்னும் ஒன்றுமே செய்ய நான் தான் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன். சரி கேஜி எங்க போறீங்க? ஏன்? ஏனண்டா வடிய தட்டி பொரிக்கிறதுக்கு இலையில தான் பூவரசம் தான் பொரிக்கிறது. இங்க இருக்குல்ல இது நல்ல பெரிய இலையா பிடுங்க போறோம். மசுக்குட்டின்னு நிக்கும். கழுவுறதுதான் இல்லையா? இல்ல கவனமா பிடுங்கணும், கழுவுறதுதான். சரி சரி ஓகே. இப்ப பிடுங்குவோம். கப்பா முறியுங்க அப்புறம் அங்கே கொண்டு வச்சுதான் இல்லைன்னா அப்படி முறிக்க விருப்பம். சரி சரி நல்ல பழக்கம். என்ன கேஜியா மாவு அளக்குறீங்க? ஓ இப்போ நாங்க 2 சொன்னோமா அரிச்செடுக்க போறோம். அப்போ மரவள்ளி கிழங்குல மட்டும் சுட இல்லையா மாவும் சேர்க்குறீங்களா? அது அந்த ஒட்டுற தன்மைக்காக மா போடுறது. அரிக்க போறோம். அரிச்சிட்டு அந்த மாவை குழக்கைகள்ல தான் எவ்வளோ மா போடுறதுன்னு சொல்லி பார்த்து போடுவோம். சரியோ? இவ்வளவுதான் போடுறதுன்ற அளவு இல்ல, நாங்க இவ்வளவு அளவா இருக்குதோ கூடாம போட வேணும். சரி அந்த தன்மை தெரியும். செட்டு அப்படியே எப்படி தேங்காய் பூ மாதிரி இருக்கு மரவள்ளி கிழங்கு. தூள் உப்பு தேவையான அளவு போடுவோம். நீ மா போட்டு குழைக்கணும் வேணா. இனி நாங்க சுலாக்கமா எடுத்து வச்சிருக்கிறோம் தானே. முதல்ல இந்த நான் உப்பு போட்டேன் நான் அல்வா, அந்த உப்பை இதோட சேர்ற மாதிரி குழைக்கிறேன். சரி நல்லா குழைக்கிறீங்க. இப்போ நாங்க வெட்டி வைக்க உப்பு சேர்த்து குழச்சிட்டேன். இப்போ நாங்க வெட்டி வச்ச கறிவேப்பிலை, வெங்காயம், மற்ற இந்த மிளகாய் அடிச்சு வச்சுனாங்கல்ல கொட்டத்தூள் மாதிரி, அதையும் போடுறோம். போட்டு இதையும் அதோட சேர்த்து குழப்போம். நல்லா தேங்காய் பூ மாதிரி நல்ல ஆசையாக கிடக்கு, பார்க்க நல்லா கிடக்கு. நான் முதல் வீடியோக்கள்னு சொல்லிப்பேன், நான் மரவள்ளிக்கிழங்கு தான் பிடிக்கும். மரவள்ளிக்கிழங்கு கறி வேற லெவல்ல இருக்கும். அப்போ அந்த மரவள்ளிக்கிழங்குலேயே உங்களுக்கு எல்லாம் செய்து வரலாமா? சரி இப்போ நாங்க வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமா போட்டு குழப்போம். கேஜியா அண்ணாந்தா அவங்களுடைய அம்மாவை கேட்டு ஏதோ தான் தான் பெரிய சமையல் சக்கரவர்த்தி முழுக்காங்க அம்மா சொல்லி கொண்டிருக்கா, இப்படி செய்ய அப்படி செய்யண்டு, அப்படி செய்ய இப்படி செய்யண்டு கேட்டு தான் செய்யறேன். என்னண்ணே? 2 காய் மா போடட்டா போடட்டான் போடுங்க, உப்பு போடுங்க, எல்லாம் போடுங்க, எல்லாம் கேட்டு தான் செய்து விட்டு இருக்கிறா. ஆனா வீடியோக்கு மட்டும் தான் பெரிய சக்கரவர்த்தி மாதிரி கதை சொல்றான். எனக்கு செய்ய தெரியாது, நான் ஒத்துக்கொள்றேன். இதே நான் ஒரு நாளும் செய்ய. சரியோ சக்தி? இது மழை காலத்துல செய்து சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். நான் பிளேண்டியோட தான் சாப்பிட போறேன். நீங்க? நான் இதோட கொக்கோ கோலா சோடா பிளேண்டி தராடி சாப்பிட மாட்டீங்க அப்படித்தானே? சரி இண்டையில இருந்து பிளேண்டி எங்களை விட்ட தடை. என்ன பதம் வரையிலையோ சொல்லுங்க இருக்கா பொறுங்க. நான் வைவா குழாய்க்கு குழையுமோ மா 5 பக்கம் இருக்கு. குழைக்க தெரியாது சொல்லுங்க, குழைச்சிட்டான். என்ன தெரியும்? என்னன்னு பதம் பார்க்க போறீங்க ஏஜியா? நான் காணுமோன்னு பாக்குறதுக்கு இப்படி ஒரு சின்ன உருண்டையை அடுத்துட்டு இப்படி அமர்த்தி பாக்குறோம். தட்டி பார்த்தா அந்த நாங்க வடை சுடுற மாதிரி மெல்லிசா எடுக்க முடியுமெண்டா மா காணும். இதை எடுக்க முடியாது. இல்ல மா இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறோம், அதனால இன்னும் கொஞ்சம் மாவை சேர்க்கிறோம். சரி சக்தி குழைக்கிறாரு. முந்தி விட்டா கேஜியாவை குழைக்க விட்டா இப்படி மாவுக்கு நோவாம இதுக்கு நோவாம தடவி கொண்டு நிக்கிறான். குழைக்கிறேன்டா நல்லா அமர்த்தி குழைக்க வேணும் ரொட்டிக்கு. இப்பதான் மா போட்டதால அது குழாப்படுது, நான் போடேக்க அது குழாப்படுது மா பத்தா. சரி ஆனா உண்மையா இதை இப்படியே பார்க்க ஆசையா கிடக்கு, இப்படியே சாப்பிடணும் போல கிடக்கு. அப்படி ஒரு நல்ல சாப்பிடும் டேஸ்ட் தான் இருக்கு. நீ என்ன மாதிரின்னு சொல்லி இல்ல அன்றைக்கு என்ன செய்தாங்க சோன் பப்படி தான் வருதோ தெரியா பார்ப்போம். ஓகே நீ எல்லாம் குழச்சாச்சு, நீ தப்பி போட்டு பொரிப்போம். அது பெரியது சட்டியா. சரி
அடுப்ப சட்டி எல்லாம் மாப்பிடாண்டு போச்சு. இனி நாங்க எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை கொதிக்க விட போறோம். சரியா? சரிங்க. எண்ணெய் எடுத்தாங்க. இடம் நல்லா இருக்கு நான் பச்சை பசேலண்டு நல்லா இருக்கு. வெயில் தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற வழியா தான் நீங்க கொஞ்சம் வடிவா தெரியுறீங்க. முகம் வடிவா இருக்குது, இல்லாட்டி வடிவு இல்ல. இப்ப நாங்க எண்ணெயை தாராளமா விடுவோம். ஏன்னா நிறைய எண்ணெய் விடுவோம். அதுக்கு கணக்கத்தானே பொரிக்க போறோம். இப்ப நாங்க என்ன சொன்னா இலையில என்ன பூச போறோம். என்ன சொன்னா மா அப்படியே ஒட்டுப்படாம வர்றதுக்கு இலையில இப்ப அடுப்பு என்ன புகைக்குது. எண்ணெய பூசினா இந்த இடம் நல்லா இருக்குது. நல்ல இயற்கை. இலைக்கு எண்ணெய் விடணும். சரியோ? எண்ணெய் விட்டுட்டு துளி துளியா தான் விட்டுட்டு எண்ணெயை பூசிட்டு இப்ப தப்ப போறோம். சரி, இது எண்ணெய் பூசினா இல்லை. சரியா? எண்ணெய் பூசினா இல்லையில ஒரு நெல்லிக்காய் என்ன சைஸ் நீங்க கேதியா? பாக்கு சைஸ். கேதியா? பாக்கு சைஸ். இந்த அளவு எடுத்து அப்படி போலை பிடிச்சிட்டு இப்படி இதில் வச்சு நல்லா அமர்த்தி மெல்லிசா எடுக்கணும். ஒரு இலியாலையும் அமர்த்தலாம். சரி, இலியாலையும் அமர்த்தலாமாம்மா. ஓகே, அப்பதான் நல்ல மொறுன்ற வடையை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, பாப்போம். நல்லா கிடக்கு, மத்த நல்லா கிடக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. இனி பாப்போம். வருது வருது பாப்போமா. அப்படி வரையிலேன்னா உங்களுக்கு மா குறைவண்ட அர்த்தம். இதுல மா காணாதண்ட அர்த்தமா? சரி சரி. கொஞ்சம் பஞ்சிப்படுதுதான், ஆனா வருது. ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் சொன்னா நீங்க ஆக மெல்லிசா செஞ்சிட்டீங்களோ? அப்ப இது வரையில காணாது. நாங்க மா போட்டப்ப குழப்போம் இல்ல, கொஞ்சம் அப்படியே தட்டிட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பாரதூர இதுதான். ஆனா வட்டமா செய்யணும், கையாதான் பிஞ்சு தான் அது வந்துட்டு. இன்னும் கொஞ்சம் மா போட்டா நல்லா. இது கொஞ்சம் வடிவா வரும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. சக்தி போடுற விதமே பயமா இருக்கு. இங்க கொஞ்சம் இது கொஞ்சம் மொத்த வண்டபடியா வடிவா வருது பாருங்க. அதுக்கு மேல போட நீட்டா விழுது. அந்த பதம் பிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இந்த அப்படியே கணக்கா வந்துட்டு நாங்கள் நெருப்பை கையில் பறக்க போடுவோம். சக்திதாசன் போடுற இதுதான் கொஞ்சம் பிள்ளையா இருக்கு. அவரு பயமாக்குறாங்க. என்ன பட்டுடுங்க கை 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 என்னட்டு தாங்க நான் போடுறேன். சரி, அப்போ இப்போ செய்து வையுங்க. சரியா? கேதி, அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல மறந்துவோம். நீங்க ஏன் தையல் வீடியோக்கள் போடாம விட்ட? நீங்க ஏன்னா கொஞ்சம் சுகாயினம் தலைப்பூட இல்லை. அன்றைக்கு நான் மானிப்பாயில் இருந்து நான் ஒரு நாள் 2 இருக்கு ஒரு நான் ஒரு மாதிரி ஒரு இடத்தை அப்படியே இருக்கிறேன். லூஸ் மாதிரி இருக்கிறேன். ஏன் லூஸ் மாதிரி இருந்த நீங்க? சும்மா இருந்தேனா? டிவி திருத்த ஒரு கடைக்கு போனேன். நான் போட்டு அந்த கடை வாசல்ல இருந்தேனா. இருந்துட்டு எழும்பி சரி ஓகே அலுவலகம் முடிஞ்சுதான். அப்போ எடுத்து ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரும். ஒரு மோட்டர் சைக்கிளை கட்டு வேகமாக கொண்டாந்து ஆட்டோ நிப்பாடி போட்டு தம்பி நீங்கள் யூடியூப் தானேன்னு கேட்டான். மாட்டேன். அவன் எங்கேயோ அவசரமாக போனவா எங்களுக்கு என்ன கண்டுட்டு வேகமாக வந்து சொன்னால் தான் கூட வீடியோவை பார்த்து தானாம் தையல் தைக்கிறவா உங்களோட தையல் வீடியோ போடட்டான். மற்றது என்னையும் அந்த ஹெல்பிங் வீடியோக்களை செய்யட்டான். பயப்பட தேவையில்லை. அப்படியே அதான் யோசிச்சேன். பரவாயில்ல, நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். நான் எத்தனை நாள் சொல்றேன் நான் உங்களுக்கு. பருத்துற வடை இப்படி கிழங்கில யாராவது செய்து பழக்கம் இருந்தால் சொல்லுங்க. அதான் பருத்தித்துறை வடை என்று பேர் வந்தது. அந்த இடத்துல தானே இந்த வடை ஃபேமஸ். சரியான அந்த இடத்த செய்யறதெல்லாம் ஃபேமஸ். செய்யறதால தான் ஃபேமஸ். வேற இடங்கள்ல செய்யுதுன்றல அங்கதான் முதலாச்சு.
கிழங்கு வடையா? இது கிழங்கு வடை, அப்ப பருத்துறை வடை இல்ல. இல்ல, பருத்தித்துறை வடை. நான் அப்ப உங்களை பருத்தித்துறை வடை தானே. இது மரவள்ளி கிழங்குல தானே சக்தி செய்கிறோம். அதால கிழங்கு வடை. இவ்வளோ நேரம் நான் செய்யறது பருத்தித்துறை வடை இல்லை, நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். பேரே தெரியாம செய்தோம். மாத்தி போட்டீங்க என்ன. இங்கே தட்டி வச்சுக்கிற கலையிட்ட அப்படியே இந்த கோப்பைக்கு நிறைய கிடந்தாது பாருங்க, ஒவ்வொன்று ஒன்றா போய்கொண்டிருக்கு. இங்கேயும் தட்டி வச்சுக்கிறாக்கு அடுப்பில் இருக்குது. ரகுங்கோ ரக்கி பொறிஞ்சு விட்டு ரக்கி ஒரு 5 நிமிஷத்துல அந்த தட்டுக்கை இல்லாமல் போயிடும். என்னன்னு மாயமா போகுது. சத்தம் கேட்கலாம், தண்ணிக்க ஊற வச்சு சாப்பிடுவோம். சத்தம் கேட்காம கலவா சாப்பிடுக்க தண்ணிக்க ஊற வச்சு கறக்கு புறக்கன்னு சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு பார்த்தேனா எத்தனை சாப்பிட்டு பார்த்தேன் நீங்க? சுட்ட முழுக்கறையும் காணையில. முதல் தரம் ஒரு 6 ரக்கினாங்க, 6 காணையில. வேற லெவல்ல இருக்கு. பாருங்க, இதுக்கு ஒரு சின்ன துணி மிக்ஸ் ஆயிடுது. இந்த இலையில இருந்து எடுத்து இலையில இருந்து அந்த எடுத்து போடுறதுலாம் இருக்கு விளையாட்டு. இப்படிதான் போடணும். ஆனா கொஞ்சம் மொத்தமா செய்தாத்துல எடுபடுது. மெல்லிசா செய்தா எடுபடாது. அதெல்லாம் மெல்லிசா செய்தா தான் கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கலாம். பாருங்க மக்களுக்கு பாருங்கோ, எனக்கு கிடவாது. இப்போ கொஞ்ச நேரத்துல காட்டணும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. பாருங்கோ 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 போய்கொண்டு இருக்குது. நான் களவா வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கோ பாருங்கோ ஒண்ட ஒண்டா போய்கொண்டு இருக்குது. சரி கேஜியா, இப்ப நான் ரிவ்யூ சொல்ல மாட்டேன். பிளேண்டியோட சாப்பிடேக்கு தான் சொல்லுவேன். இல்ல அப்போதான் சொன்னீங்களே பிளேண்டி இருந்தா தான் சாப்பிடு எல்லாம். இப்ப உங்களுக்கு இப்ப சின்ன துண்டு போது பாருங்க. உண்மையா நான் இது கொஞ்ச நேரத்தால காட்டுறேன். இந்த தட்டு காலியா இருக்குமா பொரிஞ்சு கொண்டிருக்கிறது. அதவாசி முடிஞ்சது. அது பொரிஞ்சு கொண்டிருக்கு. அதவாசி முடிஞ்சது. சொல்றீங்க இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாம் நான் செய்து வச்சுட்டேன். சின்ன சின்ன போலையா பிடிச்சி வந்தா ஈஸியா இருக்கும். படக்கு தட்டி போட்டு போட்டு போய்கொண்டே இருக்கலாம். ஸோ நல்ல ஈஸியா இருக்கும். அதால நான் போலை பிடித்து கொண்டிருக்கிறேன். உருளை இது நான் இடாங் வரணும் பண்ணதுக்காக தெரியும். பாக்குறவே வீடியோவில் ஆதாரம் இருக்கு. நீங்கள் இந்த வருஷம், அதாவது புது வருஷத்துக்கு எடுத்துக்கொண்ட புதிய முடிவுகள் என்னன்னு சொல்லுங்க. என்னென்ன, அதாவது அந்த முடிவுகள் எனக்கு நன்மையாக இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க. பாருங்க, இந்த இன்ஜினுக்கு ஓய்வே இல்லை. அதான் எனக்கு கவனிக்காதீங்க. நீங்கள் தான் சொல்லுங்க. புது வருஷத்துக்கு எடுத்துக்கொண்டாங்க பாசிட்டிவாக இருக்க வேணாம். உண்மையாகவே இதான் ஒரு நெகட்டிவ் ஏலியன். சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல விஷயம். பாசிட்டிவா நீங்க இருக்க எடுத்துக்கொண்ட விஷயம் எனக்கு நல்லது. சொல்லுங்க. எண்ணெய் சாப்பாடு உரைப்பு சாப்பாடு சாப்பிடறத குறைக்கும். எண்ணெய் சாப்பாடு சாப்பிடறத குறைக்கலாம். சரி சொல்லுங்க. வெற்றிகரமாகி போட்டீங்க. சொல்லுங்க. நான் படமையாக சாப்பிட்றேன். உண்மையா சாப்பிட்றீங்களா? இப்போ பொய்யா சாப்பிட்டு கொண்டிருக்கா. சொல்லுங்க. மற்றது போடுங்களா? என்ன தோசை மாதிரி கிடக்கு. அது பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். சரி சொல்லுங்க சொல்லுங்க. மற்றது என்ன இவ்வளோ நான் நிம்மதியா வாழ்ந்தா சரி. நீங்க அடுத்தது சொல்லுங்க. சரி, நான் பிறந்ததுலேயே நல்ல விஷயம் தான் செய்து கொண்டிருக்கேன். நல்ல விஷயமா தான் இது நல்லதான் தாண்டி கொண்டிருக்கேன். அதனால் எனக்கு இந்த வருஷத்துக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நார்மலாகவே அப்படி தான் இருக்கிறேன். புதுசாக சொன்னால் ஒரு விஷயம் ஜிம்முக்கு போகிறேன். ஏன்னா கேஜியாக தெரிய வேண்டிய பழைய அப்படி கட்டு படிக்கட்டு பழனி படிக்கட்டு. இப்போ வீட்டை வேலை இல்லாதார்கள் நான் மக்களே இந்த வேலையை செய்வார்கள். அப்போ பாருங்க ஜிம் பாய்ஸ். அப்போ நான் இந்த வருஷத்துலேருந்து நான் எடுத்துக்கொண்ட முடிவு இது வரைக்கும் ஜிம்மு போகிறது தான். இன்னும் ஆரம்பிக்கையில் நாளைக்கு வலிக்கட்டுருவேன். அப்போ டயட் எல்லாமே இருப்பீங்களோ? சரி, அந்த பழக்கமே நினைக்குது. உடம்ப சாப்பாட்டால் நான் கஷ்டப்படுறேன். இப்போ சக்திதாசன் போட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க எவ்வளோ பொறுமையாக எடுத்து. நான் அந்த மெல்லிசா செய்தபடியாக வருது. அதான் பிரச்சனை. மொத்தமாக செய்தால் சும்மா வருது. இது பாருங்க, இது கொஞ்சம் மொத்தம். ஆனால் அந்த அளவே காணும் சக்தி. அந்த மெல்லிசா செய்தால் தான் கொஞ்சம் முருகி கரெக்ட் முழுக்க சாப்பிடலாம். அது நான் சாப்பிட்டதை பார்த்துட்டு தான் சொல்கிறாரு. நீங்கள் தானே முழுக்க சாப்பிட்ட. நீங்கள் அப்புறம் என்னத்தை சொல்ல.
பார்த்தா நீங்களே நான் சாப்பிட்றத கூட கணக்கு எடுத்து கொண்டிருக்கிறார் பார்த்தா நீங்களோ மக்களே இல்ல வேற உண்மையா என்ன எந்த மண்டைக்கு ஓடுதோ என்ன கவன் வர போகுது எல்லாரும் என்ன பேசினா அது சக்தி பகடிக்கு தான் சொல்றவர் சரியே பேசுறாக்களை சொல்லிக்கிறாங்க சரி இதெல்லாம் முறையை விட்டுது தக்கும் சத்தத்தை கேளுங்க அப்படி குறக்குறண்டு இருக்கு பாத்தீங்கன்னா டீ போட்டு கொண்டு வந்துட்டேன் கிழங்கு வடையோட சாப்பிடுறது பெரியா சொன்ன மாதிரி டீயோட மட்டும்தான் கிழங்கு வடை சாப்பிடுவான் சக்திக்கு தனியா டீ நான் போட்டு சாப்பிடவே மாட்டான் வேற லெவல் சக்தி செல்ஃபி ஸ்டிக்கர் பிடிச்சிக்கிறதால நானே வடைய கொடுக்குறேன் காம இருக்கு இதுல நிறைய கலர்ல இருக்கு கொஞ்சமாக எரிஞ்ச மாதிரியும் இருக்கு நல்ல இதாயும் இருக்கு இடப்பதமா இருக்கு ஆனா எல்லாமே வேற லெவல் டேஸ்ட் இதை பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா அந்த ஒரு சரியில்லாத மாதிரியே இல்ல சக்திக்கு இது பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிக்கல ஏனெண்டா எனக்கு ஒரு அந்த கக்கிற மாதிரி தெரியுது இங்க இது ரெண்டு கலர் பாருங்க இது ஒரு பதத்துல எடுத்துனாங்க இது ஒரு பதத்துல அப்படியே பருத்துற வடை மாதிரியே இருக்கு பருத்துற வடை மாதிரியோ நாங்க நினைச்ச மாதிரியே வந்து முதல்ல சொன்னான் மொறு மொரண்டு இருக்கும் உரைப்பா இருக்கணும்னா உரைப்பாயம் இருக்கு சக்கு சக்குன்னு சப்பு படக்கூடாதுன்னு சொன்னவர் என்ன அது மாதிரி தரம் அந்த மாதிரி இருக்கு உண்மையாவே ஒரு மரவள்ளி கிழங்கு இப்படி ஒரு வடையா மாறி இருக்கிறது அதிசயத்தை பாருங்கள் இப்படி யாரா டீயும் வேற லெவல்ல இருக்கு யார் யார் இப்படி மரவள்ளி கிழங்குல வடை செய்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்க இப்ப இருக்கிற இடம் இருக்கணும் வேற லெவல் அதுவும் பின்னேரம் தான் நாங்க மஞ்சரை இப்ப அதுல ஒரு தென்னை மரம் நிக்குது அதை காட்டுங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த பட்டு போன தென்னை மரம் நிக்குது இதுல கிளி பொந்து வச்சு கிளி நிறைய கிளிகள் வந்து நிக்குது நான் இதுல கொஞ்ச நேரம் களைச்சு போய் இந்த பாயில அப்படி படுத்திருந்து மேல பாக்க ஆசையா இருந்தேன் சக்தி நானும் இதுக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரி செட் பண்ணலாம்னு யோசிச்சேன் நாங்க மற்றது என்ன விஷயம்னா இது பருத்துற வடை ஏன் பருத்துற வடை என்று பேர் வந்தது பருத்தித்துறை வடை பேர் வந்தது அங்க ஃபேமஸ் என்றதாலதான் நான் ஜிம்மு போத்தவங்க பாருங்க ஆம்ஸ் எப்படி கேட்டியா எல்லாருக்குமே இருக்குதான் ஓகே மறக்காம இந்த நான் சாப்பிட்ற ருசியில் என்ன கலைக்கிறோம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா ஒரு ஆட்கள் கமெண்ட்ல சொல்லியிருந்தவன் விளாக்ஸ் மாதிரி ஹோம் டூர் டிராவலிங் போடுங்கோ சமைக்கிறதெல்லாம் விட்டுட்டு போட்டிருந்தவர் ஒரு ஆள் உண்மையிலேயே நாங்களும் டிராவலிங் போட்டு தான் ட்ரை பண்ணினாங்க நாங்க போற டிராவலிங் என்னவோ பெருசா ஓடுறதே இல்ல ஆனா நம்ம சந்தர்ப்பங்களும் கிடைக்குது புதுசா டிராவல் பண்றதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு டைம் அமையுது இல்ல சந்தர்ப்பங்கள் அமைஞ்சா கட்டாயம் நாங்க வெளியில போவோம் என்ன சக்தி முதல்ல போக பிளான் பண்ணி அதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு மழையால புது புது வீடியோஸ் வரும் அதோட தையல் வீடியோ கட்டாயம் இனி வரும் எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்க்க தான் உங்களோட வீடியோ பார்த்தாலும் தையல் வளைகிறா நான் கொஞ்சம் காய்ச்சல் அப்படி கல்யாண வீடு நடந்தது அது அப்புறம் காய்ச்சல் அப்படி வந்ததால தைக்கல இனி நான் தைப்பேன் டச் வீடியோ போடுவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்களோட கேஜி நான் உங்கள் சக்தி பாய்